அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் ஏதோ ஒரு பிரபஞ்ச ரகசியத்தோட பின்னணியில் தாங்க இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு மிகையே இல்லைங்க. குறிப்பாக ஒரு தனி மனுஷன் தன் வாழ்நாளில் சந்திக்கிற சொல்ல முடியாத துயரங்களுக்கும் நீண்ட நாளாக விடை தெரியாமல் தவிக்கிற போராட்டங்களுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு தெய்வீக திட்டம் மறைஞ்சிருக்குமாமா. நாம் அழுது புலம்புற தருணத்தில் கூட கண்ணுக்கு தெரியாத ஒரு மகா சக்தி நம்மளை வழிநடத்திட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு ஆழமான தேடலோட காத்திருக்கிற கடகராசி நேயர்களுக்கு இந்த உரையாடல் ஒரு வாழ்வியல் திறவுகோலாக அமைய போகுதுங்க. இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்களும் உங்கள் அன்பை புரிஞ்சுக்காம உங்களை உதாசீனப்படுத்தின உலகமும் இனி உங்கள் முன்னாடி தலைவணங்க போகிற ஒரு உன்னத காலகட்டம் கணிஞ்சு வந்துடுச்சுங்க. முதல்ல உங்கள் மனசுக்குள்ளே உறைஞ்சிருக்கிற அந்த பெரும் சக்தியான முருகப்பெருமானோட பாத கமலங்களை சரணடைஞ்சு அவரோட வேல் உங்கள் கவலைகளை வேரோட வேறு இருக்கும்னு அசைக்க முடியாத நம்பிக்கையோட இந்த பயணத்தை தொடங்கலாமா? ஓம் முருகா போற்றின்னு உங்கள் உள்ளத்தில் எழுற அந்த நாமம் பிரபஞ்சத்தோட அலைவரிசையோட உங்களை இணைச்சிட்டோம். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகள் எல்லாம் ஏதோ தற்செயலாக நடந்ததுன்னு நினச்சிடாதீங்க. அது ஒரு நீண்ட நெடிய கரும வினையோட சுழற்சியாக இருக்கலாம். ஆனால் அஷ்டம சனியோட பிடியில் சிக்கி தவிச்ச உங்கள் ஆன்மாவுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் பிறந்துடுச்சுங்க என்பதை உணர்த்துறதுக்காகவே இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது வெறும் காணொளி இல்லைங்க, உங்கள் துயரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க இயற்கை அனுப்பியிருக்கிற ஒரு அரை கூவல். சனி பகவான் உங்களை சோதித்த காலம் எல்லாம் முடிஞ்சு இப்போ உங்கள் பொறுமைக்கும் நேர்மைக்கும் பரிசு கொடுக்க தயாராகிட்டாரு. இனி வரப்போகிற அந்த 150 நாட்களுக்கும் அருகாமையில் இருக்கிற காலகட்டம் வெறும் நாட்களாக இல்லாமல் உங்கள் வம்சத்தோட பொற்காலமாக மாறப்போகுதுங்க. எத்தனை தடவை பிறக்கும் நன்மை செஞ்சும் ஈடாக நீங்கள் பெற்று துரோகங்களுக்கும் மன உளைச்சலும் தான் வேதனையாக இருக்குது இல்லையா? கடகராசிகளுக்கு உரிய அந்த அதீத பாசமும் பிறருக்காக தன்னை அழிச்சுக்கிற தியாக உணர்வும் பல நேரங்களில் உங்களுக்கே பாதகமாக முடிஞ்சிருக்குங்க. ஆனால் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் இப்போ பிரபஞ்சம் பதில் சொல்ல போகுது. உங்கள் இஷ்ட தெய்வத்தோட அருள் இப்போ உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி ஒரு கவசமாக நின்று உங்களை பாதுகாக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுவரை உங்களை தடுத்து நிறுத்தின தடைகள் எல்லாம் பனி மாதிரி விலக போகிற ஒரு அதிசய மாற்றத்தை நீங்கள் அனுபவபூர்வமாக உணரப்போறீங்க. உத்தியோகத்தில் இருந்த இழுபறிகள், பொருளாதார சிக்கல்கள், குடும்ப உறவுகள் ஏற்பட்ட கசப்புகள் எல்லாமே ஒரு தெளிவான நீரோட்டம் மாதிரி சீராக போக போகுதுங்க. இது இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு. இந்த உன்னத மாற்றத்தை பூரணமாக பெற்றுக்க உங்கள் உள்ளத்தில் சூடி கொண்டிருக்கிற முருகனோட திருநாமத்தை மனதார உச்சரித்து இந்த தெய்வீக தொடர்பை இன்னும் உறுதிப்படுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த ராஜயோக பயணத்தோட அடுத்த கட்டங்களை ரொம்ப ஆழமாக நுணுக்கமாக நாம் பார்க்கணும். அன்பையே பிரதானமாக வச்சு மற்றவங்க நல்வாழ்வுக்காக தன்னையே மெழுகுவர்த்தியாக அர்ப்பணிக்கிற கடகராசி நேயர்களோட அந்த தியாக உள்ளத்தை யார் அறிவாங்க? ஒரு மனுஷன் தன் உதிரமும் சதையுமான சொந்த பந்தங்களாலேயே வச்சிக்கப்படுது. அந்த வலி ஆன்மாவையே சிதைக்கும் வலிங்க. உங்கள் முன்னாடி சிரித்து பேசிட்டு உங்கள் முதுகுக்கு பின்னாடி உங்களை வீழ்ச்சி தேடுறவங்களை பார்த்து நீங்கள் நொந்து போயிருக்கலாம். ஆனால் இத்தனை காலம் உங்கள் கண்ணீரை பார்த்துக்கிட்டு இருந்த கர்ம வினையோட நாயகன் சனி பகவான் இப்போது ஒரு நீதிபதி மாதிரி உங்கள் பக்கம் நிற்க துணிஞ்சிட்டாரு. இதுவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளும் சோதனைகளும் ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையோட இருண்ட பக்கங்களை ஒளியூட்ட அவர் சித்தம் கொண்டுட்டாருங்க. இதுதான் இந்த தருணத்தோட பேருண்மை. சனி பகவானோட அருட்சார்ந்த இந்த பயிற்சி உங்கள் ஜாதக கட்டங்களில் ஒரு மகா பொற்காலத்தை நிர்ணயிக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய 150 நாட்களுக்கு ரொம்ப நெருக்கமான அந்த துல்லியமான காலகட்டத்தில் உங்கள் பொருளாதார வாழ்க்கை இதுவரை கண்டிராத ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை எட்ட போகுது. நிதி ரீதியான நெருக்கடிகள் எல்லாம் மேகம் களைஞ்ச கதிரவன் மாதிரி மறைய போகுது. உத்தியோகத்தோலையே சுய வணிகத்திலேயோ முடங்கி கிடந்த திட்டங்கள் எல்லாம் இப்போ வேகம் எடுக்க போகுதுங்க. குறிப்பாக உங்கள் பயணங்கள் வெறும் அலைச்சலாக இல்லாமல் ஒவ்வொரு அடியும் ஒரு லாபகரமான முதலீடாக மாறப்போகுதுங்க. இதுவரை உங்கள் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த எதிர்ப்புகளும் கண்ணுக்கு தெரியாத குரோதங்களும் உங்களை பார்த்து அஞ்சி
வெகு தூரம் விலகி போகும் ஒரு மகா சக்தியை உங்கள் உள்ளத்தில் உணர ஆரம்பிப்பீங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார வர்க்கத்தோட ஆசையும் ஆளும் கட்சியோட அபரிமாதன ஆதரவும் தேடி வருங்க. ஒரு உன்னத சூழல் கணிஞ்சிடுச்சு. நீண்ட நாளாக உங்கள் கனவு பட்டியலில் இருந்த சொந்த வீடு, பூமி, சொத்துக்கள், நவீன வாகனங்கள் வாங்குகிற அந்த பெரிய ஆசை பெரும் கற்பனையாக இல்லாமல் நனவாக போகுது. சமுதாயத்தில் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க வியக்கும் அளவுக்கு உங்கள் அந்தஸ்தும் கௌரவமும் பல மடங்கு உயருமுங்க. கூட்டு தொழில்களில் இருந்த குழப்பங்கள் நீங்கி புதிய தொழில் நுணுக்கங்கள் மூலமாக அபரிதமான லாபத்தை ஈட்டுவீங்க. உங்கள் சேமிப்புகள் எல்லாம் இப்போ சரியான பாதையில் முதலீடாகி எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு பெரிய சொத்து சுகத்தை உருவாக்கும் வல்லமையை உங்களுக்கு கொடுக்கும். உடல் ரீதியாக நீங்கள் சந்தித்த உபாதைகளும் மனரீதியான சோர்வுகளும் இப்போ முழுமையாக நீங்கி ஒரு புதிய தேஜஸ்தமும் தன்னம்பிக்கையும் உங்கள் முகத்தில் பிரதிபலிக்க போகுது. சகோதர சகோதரிகளுக்கு இடையில இருந்து கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு அவங்க வெற்றிக்கு தோள் கொடுக்கிற தோழர்களாக மாறுவாங்க. ஆன்மீக மேலம் உங்களுக்கு இருக்கிற அந்த தீராத தாகம் உங்களை தொலைதூர புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சித்தர்கள் வாழ்ந்த திருத்தலங்களுக்கும் அழைச்சி செல்ல போகுதுங்க. இந்த தெய்வீக பயணங்கள் உங்கள் ஆன்மாவை தூயப்படுத்துறதோட உங்கள் இலக்குகளை நோக்கி செல்ல தேவையான பேராற்றலையும் உங்களுக்கு கை கொடுக்கும். மொத்தத்தில் கடின உழைப்புக்கு நேர்மைக்கும் பிரபஞ்சம் கொடுக்க போகிற அந்த மாபெரும் பரிசை பெற இப்போ நீங்கள் முழு தகுதியுடையவர்களாக மாறிட்டீங்க. உங்கள் கனவுகள் நனவாகிற அந்த அற்புத காட்சியை நீங்கள் பார்க்க தயாராகுங்க. வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம சந்திக்கிற சவால்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இத்தனை காலம் நான் நேர்மையாக இருந்தும் எனக்கு ஏன் இத்தனை சோதனைன்னு ஆதங்கம் ஒரு மனுஷனை உள்ளுக்குள்ளே சிதைச்சிடும். ஒரு நேயர் தன் ஆள் மனத்தோட குமரலா ஒரு கேள்வியை முன்வைக்கிறாருங்க. ஏமாற்றங்களே மிச்சம்னு தோணுற ஒரு ஆன்மாவுக்கு பெரும் கோச்சார மாற்றங்கள் மட்டும் எப்படி ஒரு விடியலை தர முடியும்? நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களுக்கு இன்னும் அதிகாரத்தில் இருக்கும்போது எளியோனான எனக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? இந்த கேள்வி ரொம்ப ஆழமானதுங்க. இதுக்கு பதிலாக கடகராசி நேயர்களோட வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த பேரதிர்வை பார்ப்போமா? இதுவரை உங்களுக்கு சிந்தனையில் சூடிக்கொண்டிருந்த அந்த தவிப்பும் எதையும் ஒரு ஐயத்தோடு அணுகிற மனப்போக்கும் இப்போ முழுமையாக விடை பெற போகுது. உங்கள் அக தூய்மையும் நீங்கள் பிறருக்கு இழைக்காத தீங்கையும் கருத்தில் கொண்டு காலதேவன் இப்போ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. மிக நெருக்கமானவங்கன்னு நீங்கள் நினச்சி உங்கள் இதயத்தோட ரகசியங்களை பகிர்ந்துக்கிட்டவங்களே உங்களுக்கு எதிராக சதி வலைகளை பின்னணினாலும் அதை முறியடிக்கிற ஒரு அதீத வேகம் இப்போ உங்களுக்குள்ள முளைக்க போகுது. சனீஸ்வர பகவான் உங்களை ஒரு தர்ம சங்கடத்தில் இருந்து விடுவிப்பதோடு மட்டும் இல்லாமல் இனி யார் உங்களை வஞ்சிக்க முயற்சி செஞ்சாலும் அதை முன்கூட்டியே அறியுற ஞான கண்ணை உங்களுக்கு தீர்க்க போகிறாருங்க. இந்த தருணத்திலேயே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றியோ உங்களுக்குள்ளே இருக்கிற உன்னத கருத்துக்கள் பற்றியோ எவர்கிட்டையும் தேவையில்லாத பகிர்தலையும் தவிர்க்கணும். மௌனம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம்னு உணர்ந்து எச்சரிக்கையோடு உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தினா கடினமான காரியங்களையும் உங்கள் கையில் ரொம்ப சுலபமாக வசமாகுங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் அனுபவித்த அந்த திணறல்கள் இப்போ ஒரு சீரான நீரோட்டம் மாதிரி மாறப்போகுது. நீண்ட நாளாக கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்த கடன் சுமைகள் எல்லாம் ஒவ்வொன்றா கரைஞ்சு போகிறத பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த நிம்மதி உங்கள் வாழ்க்கையோட அடுத்த தளத்துக்கு இட்டு செல்லுங்க. உங்கள் தொழில் ரீதியான போட்டிகள் எல்லாம் பலவீனம் அடைஞ்சு உங்கள் தனித்துவமான உழைப்புக்கான அங்கீகாரம் தானாக தேடி வரும். சக ஊழியர்களோட ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளோட பாராட்டும் உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தரும். இதுவரை உங்கள் உழைப்பில் சின்ன சின்ன குறைகளை தேடினவங்க கூட உங்கள் நேர்த்தியை பார்த்து வாயடைச்சு போகும் சூழல் உருவாகுங்க. உங்கள் தோற்றத்தில் ஒரு புதிய வசீகரமும் உங்கள் நடை உடை பாவனைகளில் ஒரு கம்பீரமும் தானாக வந்து சேருங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு தலைமை பீடத்தோட கனிவான பார்வையும் தொண்டர்களோட அளவற்ற விசுவாசமும் ஒரு பெரும் பலமாக அமையும். உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் உரிய அதிகாரிகளால் செவிமடுக்கப்பட்டு ரொம்ப விரைவிலேயே நிறைவேறுங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு வசந்த காலம்ங்க. புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். உங்கள் படைப்பாற்றலுக்கு உரிய சன்மானமும் புகழும் உங்களை வந்தடையும்.
இல்லத்தரசிகளை பொறுத்தவரை குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பூசல்கள் மறைஞ்சு கணவரோட அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களோட சேர்க்கையும் நீண்ட நாள் கனவுகள் நனவாவதும் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும். மாணவ செல்வங்களுக்கு வீண் விவாதங்களை தவிர்த்து கடந்து வந்த தவறுகள் எல்லாம் பாடம் கற்றுக்கிட்டு முனைப்பாக செயல்பட்டா கல்வி புலத்தில் ஒரு சாதனையை நிகழ்த்துற உறுதிங்க. மந்த நிலை நீங்கி ஒரு சுறுசுறுப்பான புதிய மனுஷனாக நீங்கள் உருவெடுக்கும் இந்த வேளையில் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிற நன்மைகள் அளவிட முடியாதவைங்க. நம்ம இந்த வாழ்வியல் உரையாடல் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு. ஒரு நேயர் எழுப்புற ஐயப்பாடு ரொம்ப நியாயமானது. இத்தனை காலமாக என் வார்த்தைகளுக்கும் எந்த மதிப்பும் இல்லாத போது திடீர்னு ஒரு விடியல் தோன்றி எல்லாத்தையும் மாற்றிடுமா? நீதியை தேடி அலையிற எனக்கு சட்டமும் சமூகமும் சாதகமாக திரும்புமா? இதுக்கு பதிலாக நான் சொல்ல வர்றது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லை, கிரகங்களோட சுழற்சியால் ஏற்பட போகிற நிதர்சனமான மாற்றங்களையும் தாங்க. இதுவரை மன வலிமை குன்றி எதுக்கும் பிறரை சார்ந்து நின்ன அந்த நிலை மாறி ஒரு சிங்கம் மாதிரியான வீரியத்தோட நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் காலம் கணிஞ்சிடுச்சு. உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காதவங்க கூட இனி உங்கள் ஆலோசனை இல்லாமல் எந்த சுபகாரியத்தையும் துணி செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்கள் சொல்லுக்கு ஒரு தெய்வீக வலிமை கூடி வரப்போகுதுங்க. நீதிமன்ற வழக்குகள்லையோ நீண்டகாலமாக இழுப்பறியாக இருந்த சொத்து விவகாரங்களையோ சிக்கி தவிச்ச உங்களுக்கு இனி சட்டத்தோட கதவுகள் சாதகமாக திறக்க போகுது. ராகு, கேது, குரு கிரகங்களோட எதிர்மறை தாக்கம் இத்தனை காலமும் உங்களை முடக்கி போட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் முன்னோர்களோட ஆசி என்னும் அந்த மாபெரும் சக்தி இப்போ உங்கள் ஜாதக கட்டங்களில் ஒரு பாதுகாப்பு அரணாக மாறப்போகுதுங்க. இதனால் தடைப்பட்டு கிடந்த திருமண முயற்சிகளும் மங்கள நிகழ்வுகளும் எந்த இடையூறும் இல்லாமல் இனிதே நிறைவேறும். பொருளாதார நிலையில் நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான எழுச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. அதே சமயம் ஒரு எச்சரிக்கையும் உங்கள் ஆழ் மனதில் வச்சுக்கோங்க. மற்றவங்க கடனுக்காகவோ வெறும் வாக்குறுதிகளுக்காகவோ ஜாமீன் கையெழுத்தை போடுறது உங்கள் முன்னேற்றத்தை மறுபடியும் முடக்கிடும். அதை மட்டும் தவிர்த்துடுங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை இதுவரை நீங்கள் அனுபவித்த புறக்கணிப்புகள் மறைஞ்சு உங்கள் அர்ப்பணிப்புக்கு உரிய அன்பும் அக்கறையும் இல்லத்தில் பெருக போகுது. மனசோர்வும் தேக்க நிலையும் உங்களை விட்டு விலகி ஒரு புதிய உத்வேகத்தோடு உங்களை பணிகளை திட்டமிட்டு முடிக்க போகிறீங்க. எதிர்பாராத திசைகளில் இருந்து தனலாபம் கிடைக்கும். உங்கள் தகுதிக்கு ஏற்ற ஒரு புதிய வேலை வாய்ப்பு அல்லது பதவி உயர்வு உங்களை தேடி வருங்க. பித்ருக்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருப்பதால பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிற எந்த அபாயமும் உங்கள் அருகில் வராதுங்க. வணிகர்கள் இழந்த ஒப்பந்தங்களை மறுபடியும் பெறுவதோட சந்தையில் உங்கள் கைகள் ஓங்கி இருக்கிறதை நீங்கள் உணர்வீங்க. சனி பகவான் உங்கள் முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றிகளை அடுக்கடுக்காக கொடுக்க காத்திருக்காரு. உங்கள் நனவுகள் எல்லாம் வரிசை கட்டி நனவாக போகுது. இந்த அதிர்ஷ்ட காற்று எப்போதும் உங்கள் பக்கம் வீசும். எஞ்சி இருக்கிற கர்ம வினைகள் கரையவும் ஒரு எளிய வழிபாட்டை செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற தர்மராஜனோட திருத்தலத்திலே போய் உங்கள் மனக்குறைகளை அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு வாங்க. காணல் நீர் மாதிரி உங்கள் துயரங்கள் எல்லாம் கரைஞ்சு காணாமல் போயிடுங்க. ஒரு காலத்தில் உங்களை வேண்டாம்னு உதிரி தள்ளின உறவினர்களே உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியந்து மறுபடியும் உங்களோட நட்பு பாராட்ட தேடி வருவாங்க. உடல் ரீதியான ஆரோக்கியம் சீராகி நீண்ட ஆயுளோட நல்ல பெயரோடு நீங்கள் வாழ போகிறீங்க. இந்த மாதத்தோட நட்சத்திர பலன்களை தனியாக பார்க்கும்போது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களோட அந்த பொறுமையும் நிதானமும் இப்போ ஒரு பெரிய பலனை தரப்போகுதுங்க. பொய்மையை தவிர்த்து நேர்மையே மூலதனமாக வச்சு உங்கள் வாழ்க்கைக்கு குருவோட அருளா சுக்கிரனோட ஆதிக்கமும் சேர்ந்துருக்கு. இதனால் பூமி லாபம், புதிய வாகன சேர்க்கை, வெளிநாடு செல்லும் யோகம்னு சுபகாரியங்கள் பல உங்களுக்காக காத்திருக்குங்க. தங்கம், விலை மதிப்பான ஆபரணங்களோட சேர்க்கை உங்கள் சேமிப்பை உயர்த்தும். கல்வி பணி, தரகு வணிகம், நிலப்புலன் சார்ந்த தொழில், பங்குச்சந்தை எதில் ஈடுபட்டாலும் மகத்தான வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க. தீய பலன்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமே இல்லாத ஒரு உன்னத சூழல் நிலவுது. அதே போல் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் எதுக்கும் கலங்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இருந்த இருள் விலகி விடியலோட கதிர்கள் உங்கள் வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இக்கட்டான சூழல்கள் கூட நீங்கள் கட்டின அந்த மன உறுதி இப்போ ஒரு மாபெரும் கவசமாக நின்று
உங்களை வழிநடத்த போகுது. வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தருதுன்னு கடந்து வந்த துயரங்கள் எல்லாம் ஒரு உன்னதமான விடியலுக்கான ஆயுத பணிகள்னு உணர்ந்துக்கிட்டு ஒரு நிறைவான மனசோட நாம் இந்த ஆழ்ந்த உரையாடலை நிறைவு செய்யலாங்க. இதுவரை நாம் பகிர்ந்துக்கிட்ட எல்லா தகவல்களும் வெறும் வார்த்தைகள் இல்லை. அவை உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்க போகிற பிரபஞ்சத்தோட ரகசிய குறியீடுகள். ஒரு நேயர் ரொம்ப உருக்கமாக கேட்குறாருங்க, விதி இவ்வளவு வலிமையாக இருக்கும்போது ஒரு சாதாரண மனுஷனோட பிரார்த்தனை எம்மாத்திரங்க? இதுக்கு பதில் உங்கள் ஆன்மாவோட வலிமையில தாங்க ஒளிஞ்சிருக்கு. சுக்கிரனும் சனியும் கைகோர்த்து உத்திரட நட்சத்திரத்தோட வழியை பயணிக்கிற போது இந்த அரிய காலகட்டம் உங்கள் வீட்டில் மங்கள பொருள்கள் சேர, வாகனம், நிலம்புலன் சார்ந்த கனவுகள் நனவாக ஒரு பெரிய அஸ்திவாரமாக அமைய போகுதுங்க. இரும்பு சார்ந்த தொழில்கள், மருத்துவத்துறை, தொழில்நுட்பத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு மறுமலர்ச்சி காலம்னு சொன்னால் அதுக்கு மிகையே இல்லை. கடகராசியோட அறிவு திறனுக்கு சான்றா விளங்குற ஆயில்ய நட்சத்திர நேயர்களே, உங்கள் நுணுக்கமான பேச்சாற்றலும் எதையும் சாதிக்கிற பிடிவாதமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை தேடி தருங்க. இருந்தாலும் சுக்கிரனோட மாற்றத்தால் சில தேவையில்லாத விரயங்கள் வரலாம். அதனால் மற்றவங்களுக்காக பிணைப்பு கையெழுத்து போடுறதையும் அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட நிதி கொடுக்கல் வாங்கல் முழுமையாக தவிர்க்கணும். தகவல் தொழில்நுட்பம், வங்கித்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய சவால்கள் வந்து நின்னாலும் அந்த திறமையை எதிர்கொண்டு வெற்றியோட உச்சிக்கே போவீங்க. சில நேரங்களில் விமர்சனங்கள் உங்கள் காதில் விழுந்தா அதை உங்களை செதுக்கிற ஒளியா நினச்சி முன்னேறுங்க. குடும்பத்தில் இருக்கிற மூத்த உறுப்பினர்களோட ஆரோக்கியத்துக்காக சின்ன அளவிலான செலவுகள் வரலாம். அதை ஒரு கடமையாக நினச்சி செய்வது உங்கள் புண்ணிய கணக்கை உயர்த்துங்க. உங்கள் வாழ்க்கையோட இருளை நீக்கக்கூடிய அந்த மகா சக்தி வேற எங்கேயும் இல்லைங்க, அது உங்கள் வீட்டுக்குள்ளேயே குடிகொண்டு இருக்கு. உங்கள் குலதெய்வம் எதுன்னு தெரியாமல் நீங்கள் குழம்பி போயிருக்கலாம். ஆனால் தினமும் உங்கள் வீட்டில் ஏற்றப்படுற ஒரு சின்ன தீப ஒளியில் அந்த தெய்வீகம் நிறைஞ்சிருக்குன்னு உணருங்க. சூரியன் உதிக்கிற வேளையில் அந்த பிரபஞ்ச சக்தியை மனதார வணங்குங்க. அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரக கோளாறுகளை தானாக சீர் செய்யும் வல்லமை கொண்டது. குறிப்பாக அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து உங்கள் லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறுச்சுன்னு ஒரு ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுங்க. பிரபஞ்சத்துக்கு பின்னா நீங்கள் வைக்கிற அந்த நேர்மறையான எண்ணங்கள் விரைவிலேயே ஒரு நிதர்சனமான மாற்றத்தை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். உங்களை உதாசீனப்படுத்தின சொந்தங்கள் உங்கள் உயர்வை பார்த்து தேடி வருங்க. அந்த அதிசயம் விரைவிலேயே நடக்க போகுது. இறுதியாக ஒரு ஆழமான தத்துவத்தோட நம்ம விடை பெறலாம். கடவுள் உங்களுக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை எவராலும் தடுக்கவே முடியாது. அதுபோல எதை உங்களிடம் இருந்து நீக்கணும்னு நினைக்கிறாரோ அதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க. இந்த தெளிவு பிறந்துட்டா கவலைகளுக்கும் உங்கள் மனசில் இடமே இருக்காதுங்க. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானோட சந்ததியில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அது உங்கள் கரும வினைகளை சாம்பலாக்கும். உங்கள் உணவு முறையில் கவனம் வச்சு மனசை ஒருமுகப்படுத்தினா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சொர்க்க வாழ்க்கையை தரும்னு எந்த ஐயமும் இல்லைங்க. இருளுக்கு பிறகு ஒளி வர்றது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையோட இந்த உயர்வு. நம்பிக்கையோட நடை போடுங்க. பிரபஞ்சம் எப்போதும் உங்கள் பக்கம் தாங்க நிற்கும். அனைவருக்கும் இனிய நன்றிகள். எல்லாம் நல்லதே நடக்கட்டும், நன்மையே நடக்கட்டும். நன்றி, வணக்கங்க.